தேசிய முற்போக்கு திராவிட நமது அவைத் தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும் நமது மாவட்ட செயலாளர்கள் விஜயசங்கர் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் இந்த மனவிழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, மணமகன் மற்றும் மணமகள் வீட்டாரை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளே, என் தாய் குலங்களே, எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக உடல் சார்பாக நமது கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நேற்று எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இன்னைக்கு நான் பார்த்ததுல உண்மையிலேயே ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன் சொல்லுவா, எப்ப பாரு சென்னையில் இருக்கிற மக்களையே நான் பார்த்துட்டு இருக்கேன். உண்மையான கிராம பகுதியில என் கிராம மண் வாசனை மிக்க என் கிராம சொந்தங்களை இன்னைக்கு சந்திச்சதுல உண்மையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மணமக்கள் இன்றைக்கு தமிழரசன் மற்றும் பரிமளா அவர்கள் சீரும் சிறப்புமாக 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். கேப்டனுடைய ஆசீர்வாதம் இந்த மணமக்களுக்கு என்றைக்குமே இருக்கும். தெய்வமாக இருந்து அவர் ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா இன்னைக்கு நான் யாருடைய கல்யாணத்திற்கு வந்திருக்கேன்? நமது ஒன்றிய துணை செயலாளர் துரைராஜ் அவர்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு இன்னைக்கு ஒரு மலைப்பகுதியில இந்த அளவு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்து இந்த அளவு இந்த திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது துரைராஜ் அவர்களுக்கும் இன்னைக்கு மணமகன் மணமகள் வீட்டாருக்கும் எல்லாருக்குமே தேமுதிக சார்பா என் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாளா என் லைஃப்ல பாக்குறேன். ஏன்னா தர்மபுரிக்கு எத்தனையோ வாட்டி நான் வந்திருக்கேன் கேப்டன் கூட. தேர்தல் நேரத்துல பொதுக்கூட்டங்கள், அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் என்று. ஆனா ஒரு திருமண விழாவில வந்து கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துறது உண்மையிலே பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன். இந்த 2 மணமக்களும் யாரையும் நீங்க உதாரணமா எடுத்துக்க வேணாம். உங்க அப்பா அம்மாவையே நீங்க முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு கொடுத்து மன ஒற்றுமையோடு இங்க இருக்காரு பாருங்க நம்ம அவைத் தலைவர். வயதில் கேப்டனோட வயதுல மூத்தவர். இன்னைக்கு அவரும் டாக்டர் அம்மாவும் எப்படி வாழ்றாங்களோ அதே மாதிரி உங்க அப்பா அம்மா எப்படி வாழ்றாங்களோ அதை ஒரு இலக்கணமாக எடுத்துக்கொண்டு